இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான திரிபுராவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் 828 மாணவர்களுக்கு HIV பாதிப்பு இருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 47 மாணவர்கள் இறந்துவிட்டார்கள் என்பது பெரும் துயரம். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் மிக கொடிய நோய்களில் எய்ட்ஸும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் சுமார் 25 லட்சம் பேர் இந்த எய்ட்ஸ் தொற்றுடன் வாழ்கின்றார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த தொற்றின் பாதிப்பு தீவிரமாக உள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிலும் இதன் பாதிப்பு தற்போது வேகம் எடுத்துள்ளது. நம் இந்தியாவில் HIV பாதிப்பு கண்டறியப்பட்டு 1986ஆம் ஆண்டு முதல் நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான திரிபுராவில் கடந்த 2007 முதல் 2024 வரையிலான 17 வருட புள்ளி விவரங்களின்படி சுமார் 828 மாணவர்கள் HIV தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த பாதிப்புடனேயே பல மாநிலங்களில் திரிபுரா மாணவர்கள் கல்வி நிலையங்களில் சேர்ந்துள்ளார்கள் என்றும் இவர்களில் 220 பள்ளிக்கூடங்கள் 24 கல்லூரிகளில் ஊசி மருந்து பயன்பாட்டின் மூலம் அதாவது போதைப் பொருள் பயன்பாட்டின் மூலம் இந்த HIV பரவியிருப்பதும் உறுதியாகியுள்ளது. மேலும் திரிபுரா அரசு எய்ட்ஸ் தடுப்பு மைய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த செய்தி தற்போது நாடு முழுவதும் விவாதங்களையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து திரிபுரா அரசின் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் 828 மாணவர்களுக்கு HIV பாதிப்பு உண்மைதான், 47 மாணவர்கள் பலியானதும் உண்மைதான். ஆனால் இந்த புள்ளி விவரம் என்பவை 2007ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 17 ஆண்டுகளுக்கானவை என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் 2023 முதல் 24ஆம் ஆண்டில் 1790 பேருக்கு HIV தொற்று உறுதியாகியுள்ளது. திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியின் அறிக்கையின்படி மே 2024 வரை திரிபுரா மாநிலத்தில் 8729 பேர் HIV-யால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்களில் 5674 பேர் மட்டுமே உயிருடன் உள்ளார்கள் என்றும் கூறுகிறார்கள். அவர்களில் 4570 பேர் ஆண்கள், 1103 பேர் பெண்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களில் 828 பேர் மாணவர்கள் என்பதுதான் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது. மாணவர்களிடையே HIV பரவியதற்கு போதை பழக்கமே காரணம் என்றும் ஒரே ஊசியை பலர் பயன்படுத்தியதால் பெருந்தொற்று பரவியுள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களில் பலர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பணக்காரர்களும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிக அளவு பணத்தை கொடுத்ததே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவர்களில் சிலர் வெளி மாநிலங்களுக்கு படிக்க சென்றுள்ளதாகவும் அவர்கள் திரிபுராவுக்கு திரும்பும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.